அப்பா சூப்பர்ப்பா சூப்பர். உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு நான் நிஜமா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. என்னங்க நம்ம பேசுனதெல்லாம் நம்ம பிள்ளை கேட்டுப்பாளோ? கம்மனிரு, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா என்ன சொல்ற? இந்நேரத்துக்கு நீ மாப்பிள்ளையோட அங்க ரூம்ல இருக்கணும். நீ என்னமா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க? உள்ள போமா. இல்லப்பா, நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டேன்ப்பா. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா. இப்படி ஒரு அப்பா கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்னு. ஏய், என்னடி சொல்ற? இல்லம்மா, நிஜமா தான் சொல்றேன். இப்ப மட்டும் அவர் தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி மட்டும் மோந்துட்டு வான்னு சொல்லலன்னு வையே, இங்க என்னென்ன நடந்திருக்கு எதுவுமே எனக்கு தெரியாமே இருந்திருக்குமா. எப்படியோ இவ்வளவு தூரம் நடந்திருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. நீ என்ன சொல்ற? அப்படி என்ன நாங்க பேசிக்கிட்டோம்? இல்லம்மா, இந்த உலகத்திலேயே எந்த ஒரு அப்பாவும் இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பா, இந்த மாமா பையனா அத்தை பையனா என்னை கட்டி வைங்கப்பான்னு சொன்னா யாராவது நான் கேட்பாங்களா? அதெல்லாம் முடியாது வைக்காது அப்படி இப்படி பல 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 சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா எங்க அப்பா உன் விருப்பம் தான் என்னோட விருப்பம்னு சொல்லிட்டு எனக்காக மாமா வீட்டில் அவ்வளோ அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. இந்த மாதிரி அப்பா வேற யாருக்கா கிடைச்சிருப்பாங்களா? பொறுத்த வரைக்கும் உன் சந்தோஷம் தான் முக்கியம். உன்னை விட வேற என்ன எனக்கு வேணும்? அந்த மாமாவும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது என் மனசுக்கும் எனக்கும் ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து எனக்காக அவர் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த குடும்பத்தை பழி வாங்குற மாதிரி ஊரே மெச்சுற அளவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவ்வளோ பிரம்மாண்டமா பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு அப்பா வேற யாருக்காவது கிடைப்பாங்களா? உன்னை விட வேற என்னமா எனக்கு பெரிய சந்தோஷம்? என்ன கஷ்டப்படுத்தினா அந்த அத்தை குடும்பத்தை பழி வாங்கணும்னு நீங்க இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்கப்பா. சே, உங்களை நினைச்சு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குப்பா. சரி சரி, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ உள்ள போ, உள்ள போய் மாப்பிள்ளையோட இரு. இல்லம்மா, முக்கியமா பேசிட்டு போயிடுறேம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, அதான். ஏண்டி எதை எதை எப்பப்ப பேசணும்னு இருக்குல்ல? கம்முனு கடை, நம்ம புள்ள ஏதோ பேசணும்னு நினைக்கிறா. பேசுமா, பேசு. உங்களை எல்லாம் அப்பான்னு சொல்றதுக்கு கேவலமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அப்பனுக்கு பிள்ளையா பிறந்த நினைச்சா அருவருப்பா இருக்கு. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? என்ன என்ன நினைச்சுக்கிட்டீங்க? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டீங்க? மாமா மேல நான் உயிரே வச்சிருந்தேன். என்னை அவர் கஷ்டப்படுத்தினால்தான் அதுக்குன்னு அவர் குடும்பத்தையே பழி வாங்கணும்னு நான் ஒரு காலமும் நினைச்சது கிடையாது. ஆனா நீங்க உங்களோட சுயநலத்துக்காக என்ன யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு அருவருப்பா இருக்கு தெரியுமா? உங்களை எல்லாம் அப்பான்னு சொல்லவே எனக்கு கேவலமா இருக்குது. பாரு, நீ என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க. இல்லம்மா, இத்தனை நாள் புரிஞ்சுக்காம தான் இருந்திருக்கேன். இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு அப்பன்னா நீங்க என்ன மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது என்னை அடிச்சிருந்தீங்கன்னா கூட எங்க அப்பா பண்றது சரியா இருக்கும்னு தோணி இருக்கும். ஆனா அவங்க கிட்ட இருந்து அந்த நிலத்தை அபகரிக்கணும்னு என்னை யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? அந்த குடும்பத்து மேல எனக்கு பாசம் இருக்கதான் செய்யுது. நான் அவங்க என்னை வெறுத்தாலும் அந்த குடும்பத்தை ஒரு காலமும் நான் வெறுக்கல. நீங்க என் உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்களோட பழிக்கு வாங்கணுன்றதுக்காக என்ன யூஸ் பண்ணி இருந்திருக்கீங்க? அப்பா எது பண்ணாலும் உனக்கு ஒரு நல்லதுக்கு தான் பண்ணுவேன். அதுவும் இல்லாம போதும்பா, உங்க நல்லது என்னன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? பாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன பிள்ளை, முதல்ல உள்ள போ. இதுக்கப்புறமா உள்ள போனேன்னா அது எனக்கு ரொம்ப கேவலமா, கேவலம், அருவருப்பா இருக்கு. இப்படி ஒரு அப்பாவை நினைச்சா. ஏன்பா சொத்து சொத்து சொத்துன்னு அலையிறீங்களே, அந்த சொத்தை இன்னும் போகும்போது தூக்கிக்கிட்டா போறோம்? அத்தை வீட்டில் நான் இருந்தேன்ப்பா. அத்தை என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? ஒரு காலமும் நம்மக்கிட்ட இருக்க சொத்தை அபகரிச்சு தான் அவங்க பையனுக்கு நல்லதை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு காலமும் நினச்சது கிடையாது. உங்கள் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதையை வச்சுருந்தாங்க தெரியுமா? இத்தனை வருஷம் என் அண்ணன் என்கிட்ட பேசாமல் இருந்தார். இன்னைக்கு என்கிட்ட பேசி என்கிட்ட அன்பாக இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேணும்? என் அண்ணன்கிட்ட இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கல. நான் சாகும்போது எனக்கு ஒரு கோணி துணி வாங்கி கொடுத்தாலே போதும், வேற எதுவுமே என் அண்ணன் எனக்கு செய்யணுன்ற அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க எப்படிப்பா இப்படி இருக்கீங்க? உங்க கூடவே பிறக்கலினாலும் நீங்க அவங்கள தங்கச்சியாவே நினைக்கலனாலும் அவங்க உங்களை கூட பிறந்தவரா ஒரு அண்ணனா தான் நினைச்சாங்க. ஆனா நீங்க இப்படி யோசிச்சிருக்கீங்களேப்பா. இதுலயும் என்னோட காதலை நீங்க பகற்கையா யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல. இதுவும் எனக்கு உங்க மேல சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு. என்னடா நம்ம குடும்பம் எல்லாரும் கூடி கூடி பேசுறாங்க, நம்ம வரும்போது அமைதி ஆயிடுறாங்கன்னு. எனக்கு மட்டும் இந்த விஷயம் முதல்ல தெரிஞ்சிருந்துச்சு. இந்த சொத்து வேணா ஒண்ணு வேணா நீங்களும் வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு போயிருப்பேன். 1000 தான் நீங்க எனக்கு அப்பாவா இருந்தாலும் எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்க யோசிப்பீங்கன்னு நினைச்சப்பா. ஆனா கெட்ட வழியை மட்டும்தான் நீங்க நல்லா யோசிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு அவமானப்பா. நானும் என் புருஷனை கூட்டிக்கிட்டு கிளம்புறேன். இங்க பாரு, என்னடி பேசிக்கிட்டு இருக்க? உங்க அப்பா உன்னோட நல்லதுக்காக தான் சேர்க்கணும்னு நினைச்சாரு. ஒருத்தர் அழுதுதான் அந்த இதுல நான் வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. பைத்தியக்காரி, நிறுத்துங்கம்மா. உங்களோட இஷ்டத்துக்கெல்லாம் என்னால ஆட முடியாது. இங்க பாருமா, அப்பா எது பண்ணாலும் ஒரு நல்லதுக்கு தான் பண்ணுவேன். எது நல்லது? நான் இன்னொருத்தரோட கண்ணீர்ல வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அதுவும் இல்லாம அத்தையை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்
எப்படிப்பா என்னால் நிம்மதியாக இருக்க முடியும்? இனிமே நீங்கள் எனக்கு அப்பாவும் கிடையாது, அவங்க எனக்கு அம்மாவும் கிடையாது. உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கு. சீ, பாத்தீங்களாங்க இவளுக்கு எவ்வளவு திமிருன்னு. இவளுக்காக நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறத பாத்தீங்களா? ஏண்டி நம்ம அவன் நல்லா இருக்கணும் தானடி எல்லாத்தையும் அபகரிக்கணும்னு நினைச்சோம். அவன் என்னடி புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு போறா? ஏங்க அவ ஒரு பைத்தியக்காரிங்க. அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. சொத்து பத்து அதுதாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எடுத்த முடிவு தான் சரி. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் இப்ப அந்த நிலத்தெல்லாம் வாங்க முடியுமா, வைக்க முடியுமா? அதுவும் இல்லாம உங்க அப்பாவோட சொத்து யார் யாருக்கா கொடுக்கணுன்ற அவசியம் இல்ல. விடுங்கங்க. என்னது ரிசப்ஷன்ல ஒருத்தரும் இல்ல? ராத்திரி நேரம் எங்கேயுமே டாக்டர் இருக்க மாட்டாங்களே. டாக்டர் டாக்டர் யோ மாம்சு, நீ எதையாவது வசமா சிக்கிறாத மாம்சு. கல்யாணம் வேற பேச்சு இருக்கு. அட இருமாப்ல. என்னங்க? ஏங்க என் ஹஸ்பண்டுக்கு அடிபட்டுருச்சுங்க. அவரை தூக்கிட்டு வந்திருக்கோம். ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து டாக்டர் வர சொல்லுங்கங்க. ஷப்பா, என்னங்க இப்படி பண்றீங்க? முன்னே வர மாட்டீங்களா? டாக்டர் வேற வெளியே போயிருக்காரு. ஐயோ ஏங்க அவரு ரத்த வெள்ளத்துல கிடக்குறாருங்க, கொஞ்சம் வந்து பாருங்க. இவரா? இவரு அவர்தானே நம்மகிட்ட பேசினவரு? இவருக்கு கல்யாணம் ஆயிருச்சா? என்னடா ரொம்ப நேரம் நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஏங்க இவர் உங்களுக்கு என்ன வேணும்? அவர் என்னோட புருஷங்க. புருஷன் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கங்க. என்னடா கொஞ்ச நாளா இவர் ஃபோன் பண்ணல ஒன்றும் பண்ணலன்னு நினைச்சா இப்படி ஒரு பிரச்சனையா? இவன் இத்தனை நாள் நம்ம கிட்ட ஏமாத்திட்டு இருந்திருக்கானா? உள்ள வாங்க, உள்ள கூட்டிட்டு வாங்க. ஸ்ட்ரெச்சர் ரெடி பண்றேன். டாக்டருக்கு நான் ஃபோன் பண்றேன், வாங்க. ஐயோ ஆண்டவனே, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்னங்க உங்களை விட்ட எனக்கு யாருமே இல்லைங்க. நம்ம குழந்தைய ஒரு பல்லவ போயிட்டா என்ன பண்றது? என்னங்க என்னங்கடா இது? அடிச்சு உரைச்சா தாங்குறாங்க. அந்த என் மாமன் இவரு தங்க சட்டில வச்சு தாங்கினா அப்படி. ஆனா அவரு வேணான்ட்டு போறான். என்ன கண்டாவினே ஒன்றும் புரியலையே. ஏ மாம்சே, என்னையாச்சே? டாக்டருக்கு அந்த நர்ஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க, வரேன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்குறேன்னு இருக்காங்க. ஆறுமுகம் என் புருஷன் பொழைச்சுக்கு வரா? நீ இப்படி சொல்றதுக்கு எப்படித்தான் இதுக்கெல்லாம் மனசு வருதுன்னே தெரியல. ஏ மாம்சே, இங்க வாயா. இங்க வரு, வந்த வரைக்கும் விட்டாச்சு. நம்ம இங்க இருந்தோம்னு வை, நமக்கு நல்லதில்லை. நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்க? அதுவும் கண்ணீர் கம்பளியமா இருக்கும்போது எப்படி விட்டுட்டு போக முடியும்? யோ மாம்சு, இவ்வளவு தினம் தூக்கிட்டு வந்ததே தப்புயா. நீ வேற எதுலயாவது கேஸ் எழுதி மாட்டி விட்டுருவாயா? இதை நம்ப முடியாதியா. சொன்னா கேளு. கேஸ் என் மேல விழுந்தா கூட பிரச்சனை இல்லை. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் ஏதோ ஒண்ணு பண்ணி பாத்துக்குவேன். ஆனா உனக்கு கல்யாணம் ஆகுதியா? இதனால உன் கல்யாணத்துல எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. யோ கம்முனியா மாப்பிள்ள, அந்த மாதிரிலாம் யோசிக்காத மாப்பிள்ள. அதெல்லாம் தப்பு. ஒருத்தர் கஷ்ட நேரத்துல விட்டுட்டு போக கூடாது மாப்பிள்ள. கடவுள் நம்மள சோதிச்சு பாப்பாரு, நம்ம இந்த மாதிரி நேரத்துல விட்டுட்டு போறோமா என்னமோன்னு. ஆமா, கடவுளும் சோதிச்சு பாப்பாரு, மனுஷன் உனக்கு ஆதரவு கொடுத்து பாப்பாரு. யோ, இந்த லேடிய பத்தி உனக்கு தெரியும்ல ஏற்கனவே. எவ்வளவு செஞ்சிருப்ப நீ. என் புருஷனை காப்பாத்துங்க, என் புருஷனை காப்பாத்துங்கன்றாலே, அப்ப நீங்க யாரு? இங்க பாரியா, எப்ப அவன் என்னை வாழ்க்கையில விட்டு போனாலோ அப்பயே அவ யாரோ நான் யாரோ தான். நீ வேற அதை இதுன்னு முடிச்சு போட்டுக்காத. மாம்சே, சொல்றதை கேளு. கேட்காம உன் இஷ்டத்துக்கு பண்ணி மாட்டிக்காத. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது, ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் வந்த உறவு முறிந்தது. அடியே என்னாடியே தூங்காம அப்படியே கொட்டை கொட்டை முடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கவ, போய் படுக்க வேண்டியதானே? இல்லையா, தூக்கமே வரல. தூக்கம் வரலையா? ஏன்? இல்லையா, நான் எவ்வளவு தப்பா இருந்திருக்கேன்னு இப்பதையா புரியுது. என்ன தப்பு? என்ன அது? ஒன்னும் புரியலையே. இல்லையா, ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன், எல்லாமே சரியா பண்ணினேன். ஆனா பைத்தியக்காரி மாதிரி நான் எடுத்த முடிவு எல்லாமே தப்பா போயிருச்சேயா. என்ன சொல்றவ? இல்லையா, ஒரு காலத்துல என் பையன் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீ என்ன அடிச்சு குடும்பப்படுத்தும் போது கூட நான் ஒழுங்கா இருந்தையா. என் பையன் பணக்காரன் ஆயிட்டான், அவன் நல்லா
வந்துட்டான்னு தெரிஞ்சோனையும் நான் தண்ணியிலே மறந்தது தாயா இவ்வளோத்துக்கும் காரணம். என் பையனுக்கு ஒரு பெரிய இடம் சம்மந்தம் கிடைக்கணும், அவன் நல்லா இருக்கணும்னு காசு பணம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சதே தவிர அவன் வாழ்க்கை அப்படி அமைச்சு வச்சா நல்லா இருக்குமான்னு யோசிக்காம விட்டுட்டேயா. எது நல்லது எது தப்புன்னு தெரிஞ்சுக்காம பைத்தியக்காரி மாதிரி இருந்திருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இதுல என்னடி இருக்கு? எல்லாரும் ஒரு காலத்துல தப்பு பண்றதுதான். தப்பு பண்றவன் தான் மனுஷன், சரியா? தப்பு பண்ணலனா தாண்டி அது கடவுள். இல்லையா, நான் எவ்வளவு தப்பாலாம் பேசியிருக்கேன்னு இப்பதான் புரியுது. வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட நான் அந்த பொண்ணுகிட்ட முகம் கொடுத்து பேசினது இல்லையா. அது மட்டுமா, அந்த அவங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கு கூடயே நின்னாங்க. இன்னைக்கு அவங்க குடும்பத்துல ஒரு கஷ்டம், ஆனா நான் கூட இல்லாம அந்த குடும்பத்தை மேற்கொண்டு கஷ்டப்படுத்தியிருக்கேன். வரக்கூடாத வார்த்தையெல்லாம் என் வாயால வந்து அந்த குடும்பத்தை மேலும் மேலும் நோகடிச்சிருக்கேன். இதை நினைச்சு எனக்கு ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாகவும் இருக்கியா. இந்த மாதிரி கேவலத்தை நான் எங்க போய் சொல்றது? எதுக்கு சும்மா அதை இதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவ? விடு விடு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இல்லையா, ஆயிரம் இருந்தாலும் நான் பண்ணது தப்புதான். அந்த தப்பு எங்கேயும் நான் மறைக்க முடியாதியா. யாரு எதுக்கடி அதை இதுன்னு யோசிச்சுட்டு இருக்க? இல்லையா, எனக்கு ஒரு கஷ்டம் தோணியும் என் பையனை கல்யாணத்தை ஆனதுலேருந்து அவனை கஷ்டப்படுத்தினேன். ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் தோணியும் அவனை வீடு பூந்து அடிச்சு உதச்சி எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கான். ஆனால் நான் எங்க அவனை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். தாரு, பிள்ளைங்கெல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க, நம்ம தான் தப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், சரியா? இந்நேரத்துக்கும் நம்மளே தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட இப்படி ஒரு மருமகளை கூட்டிகிட்டு வந்திருப்போமான்னு கேட்டா ஆனால் அவன் தங்கத்தையே கூட்டிகிட்டு வந்திருக்காண்டி, தங்கத்தையே கூட்டிகிட்டு வந்திருக்கான். நம்ம உரசி பார்த்தது தான் நம்மளுடைய தப்பு. இல்லையா, ஆரம்ப காலத்தில் நீ எவ்வளோ கெட்டவனா முரடானா இருந்த. ஆனால் நான் அவ்வளோ நல்லவனா இருந்தேன். ஆனால் நீ அவனை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நான் அவனை புரிஞ்சுக்காம விட்டுட்டேனே. என்னதையா மனசு கஷ்டமா இருக்கு. ஏண்டி, நான் என்ன திடீர்னு மாறினேன் சொல்லு பார்ப்போம். உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறது வாரதுனால எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இல்லாமல் கல்யாணம் ஆன புதுசில் நீயும் நானும் சந்தோஷமாக தான் இருந்தோம். அவன் வீட்டுக்கு ஒரு விசேஷம்னு போனப்போ அவன் நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான். நீயும் அண்ணன் தான் முக்கியம்ன்ட்டு இருந்த. அதுலேருந்து தானே நமக்குள்ளே பிரிவு வந்ததே. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் மட்டும்தான் நல்லா இருக்கணும், வேற எவனும் நல்லா இருக்கக்கூடாது, புரியுதா? இப்போ கூட அந்த சொத்துக்காக தாண்டி நம்மக்கிட்ட பழகுனா. ஆனால் அதுதான் உனக்கு புரியாமல் நீ இருந்த. ஆனால் இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, அது போதும், விடு. இருந்தாலும் கஷ்டமா இருக்கியா, மனசே கேட்க மாட்டேங்குது. இங்கே பாரு, போனது போகட்டும். இனிமே நம்ம பிள்ளைங்க நமக்கு முக்கியம், சரியா? வேற எதை பற்றியும் யோசிக்காத. சரியா, அதுவும் இல்லாமல் பத்திரகாளி அக்கா எனக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. அவங்களும் வாய்க்கூசாத அளவுக்கு பேசிவிட்டேயா. அதை நினைச்சதுல எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கியா. அது மட்டும் இல்லாம பெத்த தாய்கிட்ட, அந்த பெத்த பிள்ளைகிட்ட தாயை பத்தி தப்பா சொன்னா எப்படி இருக்கும்? அவன் என்னை அடிச்சுட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் வந்து சொன்னதுக்கே என் பையனுக்கு இம்புட்டு கோவம் வந்துச்சு. அந்த பொண்ணு அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேசும்போது எம்பிட்டு கோவப்பட்டிருக்கும், எவ்வளவு மனசு வலிச்சிருக்கும். அதனால தானே என்னை வீட்டை விட்டு போக சொன்னிச்சு. அதை புரிஞ்சுக்காம நான் பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டேன்னு எனக்கே ரொம்ப அசிங்கமாகவும் கேவலமாகவும் இருக்கியா. இங்க பாரு, தப்பு பண்றது மனுஷங்களோட இயல்புடி. அதெல்லாம் போய் நீ பெருசா எடுத்துக்கலாமா? விடு, இதுல என்ன இருக்குது? நீயும் பேசிட்ட, அதுவும் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிச்சு. நம்ம வேணா மன்னிப்பு கேட்டுருவோம், அம்பிட்டுதான். அப்போ உணர்ந்துட்டல, அப்புறம் என்ன, விடு. ஏண்டா, நான் என்னடா பண்ண முடியும்? உங்க ஆத்தால நீ தானே ஆட்டை கட்டிக்கிட்டு போய் வண்டி வாங்க போனீங்க. அப்ப கூட என்னை கூப்பிட்டீங்களா? கூப்பிடவே இல்லை. இப்போ என்னடா? என்ன பண்றதுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான்டா, இதுதான். அந்த பையன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எம்புட்டு பெரிய வேலையெல்லாம் பார்த்தேன். நான் என்னடா அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கே அவன் மேலே காஞ்சி
போய் கடந்த. சொத்து எழுதி வைக்கிறேன்னு இன்னமும் வெறுப்பா இருந்த. ஆனா பாரு, இன்னைக்கு அவன் நல்லா இருக்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுது. ஆனா உனக்கு பாரு, உன் கெட்டனத்தினால எப்படி வந்து நிக்கிறேன்னு, இருக்கிறதெல்லாம் பறி கொடுத்துட்டு. நீ பெத்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டியே நீ? பெத்த பிள்ளையா இருந்தாலும் மத்த பிள்ளையா இருந்தாலும் கெடுவான் தாண்டா கேடு நினைப்பான். எண்ணம் போலதான் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை அமையும். ஏமா நீ பெத்த தாய் மாதிரி பேசு, விரோதி மாதிரி பேசாத. என்னடா தாயி பையன் புள்ளன்னு என்ன கொஞ்சமாவது சிந்திச்சிருந்தா இதாயிருக்குமா? அப்படியே பறக்கிறது வண்டியில ரெக்க கட்டிக்கிட்டு. என்னமோ வண்டி இவன் மட்டும்தான் வச்சிருக்க மாதிரியும், ஊர்ல எவனுமே வண்டி வச்சிருக்காத மாதிரியும் தூக்கிக்கிட்டு வீலிங் போய்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரேதான் போச்சா? என்னைக்கும் பிள்ளைங்க பெத்தவங்க பேச்ச கேட்கணும், பெத்தவங்க பேச்ச கேட்க கூடாது. நம்ம இஷ்ட வெங்காயத்துக்கு தான் ஆடுவோம் அப்படின்ட்டு இருந்தா அப்புறம் இப்படித்தான் வந்து விடியும். இப்போ உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணான்னு இருக்க வேண்டியதானே? ஒரு தொழில் அமைச்சு நீ ஏன் இப்போ ஒரு தொழிலை பண்ணணும் வைக்கணும்னு இருந்த, அதில் ஒழுங்கா நீ வேலையை பொறுப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேலைக்கு ஆளை போட்டுவிட்டு இவர் அப்படியே ஊரை சுற்றுவாராமா பைக் எடுத்துக்கிட்டு. அப்புறம் இருக்கிற வேலையும் போய் இப்போ வண்டியும் போச்சா? அவனுக்கு பில்டிங்கை கட்ட தெரியாம கட்டி அது இதுன்னு எல்லாம் பாத்ரூம் இடிஞ்சு விழுந்து இதெல்லாம் தேவையா உனக்கு? ஏதோ பெத்தவங்க பண்ணின புண்ணியமா என்னமோ தெரியல, அந்த பாத்ரூம்ல யாரும் இல்லை. யாராவது இருந்து அவங்க பாத்ரூம் போற நேரத்துல கட்டடகித இடிஞ்சு கிழிந்து விழுந்திருந்து மண்டை கிட்ட பொழந்துருந்துச்சுன்னு வையே, மவனே நீ ஜெயிலுக்குள்ளதான் உட்காந்து கழித்துட்டு இருக்கணும். ஏற்கனவே நான் வெந்து போய் இருக்கிறேன், நீ வெந்த பொண்ணுல வேலை பார்த்தாதம்மா, கம்முனு போமா. என்ன போமா நோமான்னு வாய கிண்டாத. தப்பு பண்ணு உணரு, தப்பை உணர்ந்தாலே பாதி தப்பு நடக்கிறது குறைஞ்சிரும். என்னைக்கும் எதை பத்தி யோசிக்காம தான் சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைச்சா அப்புறம் இப்படித்தான். அந்த பையன் பாவம், அவனுக்கு செஞ்ச பாவமே இன்னைக்கு உனக்கு வந்து சுத்தி அடிக்குதுடா, சுத்தி அடிக்குது. அப்பா இது தாய் மாதிரியே பேசிட்டு போகுது, பேய் மாதிரி பேசிட்டு போகுது பாத்தியாப்பா? ஏய், அவ சொல்றது ஒரு நியாயம் இருக்குடா. 1000 தான் இருந்தாலும் அந்த பையன் இங்கே இருக்கும்போது நம்ம 2 பேரும் எப்படியெல்லாம் பண்ணணும். இப்போ அதுதான்டா உனக்கே வந்துருச்சோ என்னமோ தெரியல. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் கஷ்டம் இங்கே வந்து இருந்தாங்க. அப்போ கூட அவங்கள அந்த வீட்டில் இருக்க விடக்கூடாதுன்னு விரட்டி அடித்தேன் உங்கள் அம்மாவை பேசி. அந்த பாவமே என்னமோ தெரியல, இன்னைக்கு என் பையன் உனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு. ஐயோ இப்போ என்னப்பா பண்றது? போலீஸ்ல வச்சிருவாங்களா என்னைய? டே அப்பெல்லாம் அப்பன் விடமாட்டேன்டா, இருடா பாப்போம். என் புருஷன் என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டா அப்படி தங்கம்மா தாங்கின அப்படி. நான் வேலையே செய்யாமல் அந்த மிஷினையே கதின்னு உக்காந்துருந்தாலும் அந்த மனுஷன் வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாரு. ஆனால் அந்த மனுஷனை புரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். அந்த மனுஷன் புள்ள முக்கியம்னு வேற ஏதாவது கல்யாணம் பண்ணுனா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? அண்ணங்காரனும் பொறுப்பு இல்லை, ஆத்தாலும் பொறுப்பு இல்லை. பெத்தவை ஏதாவது தப்பு பண்ணுனா பிள்ளைக்கு இதுதான் நல்லதுன்னு சொல்லி வாழ வைக்கிற தாயை பார்த்துருக்கேன். இவ எரியிற தீயில எண்ணெயை ஊற்றி விட்டு இன்னைக்கு என் வாழ்க்கையவே சந்தி சிரிச்சு நடுத்தருவில் நிறுத்தி விட்டா. இப்போ நான் என்ன பண்ணுவேனே புரியலையே. பெத்த பிள்ளையே என்னை வெறுத்துட்டா. இனி யாருதான் என்னை ஏத்துப்பா? நாய்க்கு கூட கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்கும், ஆனா நான் பெத்த 2க்குமே எந்த நன்றி விசுவாசமும் இல்லை. சி, இதுங்களெல்லாம் பிள்ளையா பெற்றதை நினச்சா அம்புட்டு கேவலமாகவும் அசிங்கமாகவும் இருக்குது. நான் பாட்டுக்கு செவனையானு இருந்தேன், சும்மா இருக்கவளை சுரண்டி விட்டான்ற மாதிரி கம்மன் இருந்தவகிட்ட வந்து அதை இதுன்னு சொல்லி கொடுக்குறாளுங்க. என் மாமியார் இப்படி குடும்பப்படுத்துறா, என் மாமியார் அப்படி குடும்பப்படுத்துறான்னு அதை இதுன்னு சொல்லி நம்ம வாய் இருக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு இப்போ என் வாயால் தான் அவள் வாழ்க்கை கெட்டு போச்சா? இருக்கட்டும் பார்த்துக்கிறேன். இந்நேரத்துக்கு என் பையன் வீட்டில் இருந்திருந்தா கூட அவன் பாட்டுக்கு என்னை நல்லா பார்த்துக்கிட்டான். என் மருமவ ஒரு காலமும் என்னைய ஒரு வார்த்தையும் தப்பாக பேசினதில்லை, அப்படி பார்த்துக்கிட்டா. ஆனால் இதுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவளை எதிர்த்ததுக்கு எனக்கு நல்லா வந்துச்சு கூலி. என் மருமவளை நான் அம்பிட்டு திட்டுனால வச்சாலும் ஒரு காலமும் என்னை வெறுத்து ஒதுக்குனது கிடையாது, எனக்கு சோறு போட்டு கொடுக்கறதுக்கு தவறுனது கிடையாது. பிள்ளைங்கன்னு இதுங்களை பெற்றதுக்கு பதிலாக என் மருமவளை பெற்றிருக்கலாம். இப்போதான் எனக்கு என் மரும அருமை தெரியுது. 1000 தான் இருந்தாலும் அடுத்த வீட்டு பிள்ளையா இருந்தாலும் என்னை ஒரு அம்மாவாக தான் நினச்சி எல்லாம் பண்ணேன். ஆனால் இதுங்களுக்கு நான் பிள்ளையா இருந்தும் என்னை இப்படியெல்லாம் கேவலப்படுத்தி விட்டாளுங்க. விட மாட்டேன், இனிமேல் இவர்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் கொடுக்க மாட்டேன். என் மருமவளே கதின்னு என் மருமவ கல்ல விழுந்தா கூட எந்த தங்கமாக பார்த்துப்பா. இவளுகளோட ஒட்டு வேணாம், உறவு வேணாம். இனிமேல் எங்கள் அம்மா கூட எந்த இதுவும் வச்சுக்கக்கூடாது. காலையில் விடிஞ்ச உடனேயுமே என் புருஷன் கையில் காலில் விழுகணும். அது மட்டும் இல்லாமல் என் மாமியார் கூட எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் குடும்பத்தோட, அப்படி இப்படின்னு சொல்லும். அதைத்தான் நான் வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் புரியுது என் மாமியாரோட அருமை என்னன்னு.
பெத்த தாய் என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சிருக்க. ஆனால் என் மாமியார் என்னை வாழ வைக்கணும்னு நினச்சாங்க. என் நாத்தனாரும் அப்படிதான். நான் நல்லா இருக்கணும்னு எல்லாத்தையும் விட்டு ஒழிஞ்சு போயிருக்காங்க. இனிமேலும் நான் எங்கள் அம்மாவோட சேர்ந்தேன், என் வாழ்க்கை அவ்வளோதான், காலாகோலம் ஆயிடும். நான் என் குடும்பத்தோட போய் சேர்றது தான் நல்லது. இதோட சேர்ந்து என் வாழ்க்கை கெட்டது தான் மிச்சம். விடியட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கெல்லாம்.